காற்றில் கரைந்த ரோபோ சங்கர் கணவரோட இறுதி ஊர்வலத்தில் ஆடின பிரியங்கா கதறி அழுத மகள் இந்திரஜாஸ். அது குறித்து இந்த வீடியோல நாம பார்க்கலாம். நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் நேற்று உயிரிழந்த நிலையில அவருடைய உடல் வளசரவாக்கத்தில் இருக்கிற மின் மயானத்துல தகனம் செய்யப்பட்டது. மேடையில பாடி பில்டரா இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச ரோபோ சங்கர் தன்னுடைய கடுமையான உழைப்பாலையும் அசாத்தியமான திறமையாலையும் ரசிகர்கள் மனசுல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு. சின்ன திரையில கலக்கின ரோபசங்கர் சினிமாவிலையும் வாய்ப்பு பெற்று அஜித், தனுஷ், சூர்யா, விஷ்ணு விஷால் இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்களுடைய படத்திலையும் நடிச்சிட்டாரு. குறிப்பா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்துல எம்எல்ஏ ஜாக்கெட் அப்படிங்கிற ரோல்ல நடித்து தன்னுடைய திறமையை நிரூபித்தாரு. மேலும் ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நடுவராகவும் பணியாற்றினார். நடிகர் ரோபோ சங்கருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோய் வந்தது. அந்த நேரத்தில் ரோபோ சங்கர் இனிமே அவ்வளோதான், அவர் கதையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துகள் பரவி இருந்தது. ஆனால் குடியை நிறுத்திட்டு அதிலிருந்து மீண்டு வந்த ரோபோ சங்கர் தன்னுடைய ஒரே மகள் இந்திரஜாவினுடைய திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தினார். இவங்களுக்கு இப்போ ஒரு மகனுமே இருக்கிறாரு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளை மறுநாள் தன்னுடைய பேரனுக்கு காது குத்து விழாவிற்கு ஏற்பாடு பண்ணியிருந்த நிலையில் நேற்றைக்கு நைட்டு உயிரிழந்திருக்கிறாரு. கடந்த செவ்வாய்க்கிழமை காட்ஜில்லா படத்தினுடைய பூஜையில் கலந்துக்கிட்டு படப்பிடிப்பில் நடித்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்கிறாரு. உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்குது. மருத்துவமனை தகவலின்படி அவருடைய இறப்பை அண்ட் குடலில் ஏற்பட்ட இரத்த கசிவும் பல உடல் உறுப்புகள் செயலிழந்ததும் காரணமாக அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்த நிலையில் நேற்றைக்கு நைட்டு உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய உடல் வலசரவாக்கத்தில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதில் நடிகர்கள், நடிகைகள், அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் சொல்லி பலருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இதை தொடர்ந்து ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல் அவருடைய இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. வழியெங்கும் திரண்டிருந்த மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இறுதி ஊர்வலத்தில் ரோபோ சங்கர் அவருடைய மனைவி பிரியங்கா கண்ணீரோட நடனம் ஆடினாங்க. அவருடைய உடல் வளசரவாக்கத்தில் இருக்கிற மின் மயானத்தில் இறுதி சடங்குகளோடு செய்யப்பட்டது. ரோபோ சங்கருடைய மருமகன் கார்த்திக் தன்னுடைய மாமனாருக்கு ஈமச் சடங்குகளை செஞ்சார். இதை தொடர்ந்து அவருடைய உடலுமே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்குது. தன்னுடைய தனித்துவமான திறமையினால் மக்களோட மனசில் இடம் பிடித்த ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்தாலும் என்றைக்குமே மக்களோட மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஸோ எனிவே நம்முடைய சேனல் சார்பாக நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய ஆன்மா இளைப்பாற பிரார்த்தி